வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். ஏங்க கொஞ்சம் பொறுமையா நமக்கு அந்த கெட்ட காலம் போற வரைக்கும் காத்திருந்தா என்னங்க? இந்த மானுடத்துல எத்தனையோ பேர் தான் செஞ்ச தொழில்ல நஷ்டமாக இருந்தாலும் கிடைக்கிற அந்த சாப்பாட்டுக்கு கிடைக்கிற அந்த லாபத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க பல கோடி பேர் இருக்காங்கங்க. ஏங்க காலந்தாங்க நம்மள மாத்தணும். காலத்துல மாறாம எப்படிங்க நம்ம போய் ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம், ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டோம், நம்ம பிரச்சனை எல்லாம் தீரும்னு ஒரு முடிவு இருந்தா, ஏங்க நான் தானங்க முதல்ல அதை செய்வேன். எவ்வளவு பிரச்சனைகள் மனிதர்களுக்கு வந்து வந்து போகுது அன்றாட நடவடிக்கைகள்ல. அதனால தயவு செய்து அந்த உழைப்பாளிகள் நம்மளை பார்த்து ரொம்ப கேலியா பாக்குறாங்க. அவரே கேட்கிறாரு, என்ன சார் நீங்க பரிகாரம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் பரிகாரம் சொன்னா எனக்கு எல்லாம் மாறிடும்ல? எப்படி சார்? கொஞ்சம் யோசனை நீங்களே பண்ணி பாருங்க. என்னைய விட்டுருங்க. அந்த தீய காலம் போயிட்டு நல்ல கால திசா புத்திகள் வந்துருச்சுனாலே நமக்கு நல்லாமே நல்லா இருக்கும். ஜோதிடம் அவ்வளவுதாங்க சொல்லுது. அந்த உண்மையைத்தான் சொல்லுது. அந்த உண்மையை மறைச்சு ஜோதிடர்கள் உங்களுக்கு பரிகாரம் சொல்றாங்கன்னா, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஜோதிடர் யாரு? நீங்க யார்? ஒரு பரிகாரத்துல ஒரு விஷயத்தை நடத்தி மாத்திர முடியும். அவரு காலத்தை மாத்திர முடியும்னா, அவங்கள எனக்கு அடையாளம் காமிங்க. கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ஒரு எவ்வளவு காசு வேணாலும் கொடுத்து பல பிரச்சனையை தீர்த்துடலாங்க. ஆமாங்க. வெட்டியா பல லட்சம் கோடி எல்லாம் செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பரிகாரத்தை பண்ணிட்டா வேலை முடிஞ்சிருங்க. சொல்லுங்க. காலத்தை உணர்த்துற ஒரு அற்புதமான கலைங்க ஜோதிடம். தயவு செய்து தலையெழுத்தை மாத்திரும்ன்றல நம்பிக்கை கிடையாதுங்க. அது மூட நம்பிக்கைங்க. நன்றிங்க.